அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் கரம் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் வாங்கும்போது எப்படின்னா, அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, லைஃப் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்டிலேயே ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் மெஷர்மெண்ட் ஸ்பூன் கணக்கில் தான் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் எடுத்தேன்னா எல்லார் வீட்லேயும் வெயிட் மிஷின் இருக்காது. அதனால் ஸ்பூன் மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய், 2 ஸ்பூன் கிராமு, 1 இன்ச்சுக்கு பட்டை. நான் சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 அன்னாச்சி பூ, 3 ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லி விதைகள் 1/2 கப்பு மைதா மாவில் இருந்தது, அதனால தான் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது. மல்லி விதைகள் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 3 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இந்த கரம் மசாலா வச்சு நீங்கள் எந்த கிரேவி ரெடி பண்ணாலும் நல்ல திக்னஸ் வரணும். அதுக்காக நீங்கள் பாதாம் 5, முந்திரி 5 நான் எடுத்திருக்கேன். அந்த பாதாமும் முந்திரியும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்கன, கிரேவி திக்னஸுக்கு தக்கன நீங்கள் அதிகப்படுத்தி கூட போட்டுக்கலாம். நான் இதில் பாதாம் 5, முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக தேவைப்படனா கூட இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதை எல்லா ஸ்பைசஸையும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் ஃப்ளேமை அதிகப்படுத்துறாதீங்க. எல்லாமே கருகிரும். கருகிட்டால் அந்த ஸ்மெல்லே மாறிடும். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுட்ரு ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு சொட்டு கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டியில் போட்டுக்கோங்க. எனக்கு 250 ml இந்த கிளாஸ் பாட்டில் ஃபுல்லாக வந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு ரெடி பண்ணி கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லாயிருக்கும். அந்த மரமாகவும் நல்லாயிருக்கும். நான் இந்த கரம் மசாலா ரெடி பண்ணி இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு கோதுமை மாவில் ஃபுல்காவும் சன்னா கிரேவியும் பண்ணியிருந்தேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கரம் மசாலா. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள்.